உங்ககிட்ட இருந்து நான் விடுதலையாகி வெளியே போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சார், அப்ப இதுவரைக்கும் சொன்னது முக்கியமான விஷயம் இல்லையா? இனிமே சொல்ல போறதா முக்கியமானதா? அட ஞான சூன்யங்களா, இந்த திறமையை நீங்க படிப்புல காட்டியிருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்க ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க. அவங்க இதே காலேஜ்ல இதே இடத்துல உட்கார்ந்து படிச்சுட்டு இப்ப அமெரிக்கால பெரிய ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. சார், கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு சார். இந்த திராவ காலேஜ்ல படிச்ச ஒருத்தன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டில ப்ரொஃபஸர்னா இட்ஸ் a great miracle சார். உருப்படவே மாட்டேன் நீ. of course. நீங்க என் அப்பா மாதிரியே பேசுறீங்க. ஐ லைக் யூ. உட்கார்றா. இடைவிடாம இம்சை பண்ணிக்கிட்டு. ஓகே. அவங்க உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சார், வருபவர் ஆணினத்தை சேர்ந்தவரா அல்லது பெண்ணினத்தை சேர்ந்தவரா? பெண் இனத்தை சேர்ந்தவர் தான். வாவ். உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா நானும் வீணா போயிடுவேன். நல்லா கேட்டுங்க. அவங்க ஹஸ்பண்டோட இந்தியாவில் வந்து செட்டில் ஆக போறாங்க. அடுத்த வருஷமே நம்ம காலேஜுக்கு ப்ரொஃபஸரா வர போறாங்க. அடச்சே, ஒரு கல்யாணான ஆன்ட்டிக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க. என்ன கொடுமை சார் இது? நீ நேர்ல பாருடா, ஆண்டி மாதிரியே இருக்க மாட்டாங்க. போங்க சார், நான் நம்பவே மாட்டேன். இல்லடா, நான் நேர்ல பார்த்திருக்கேனே. மும்தாஸ் சின்ன வயசுல இருந்த மாதிரி சும்மா இருப்பாங்க. சார், அவங்கள ஒரு ரவுண்டு சுத்தி பாத்தீங்களா? முன்னாலையும் பின்னாலையும் பார்த்தேன். சூப்பர் ஃபிகர். டேய், உன் கூட பேசி ஓன் ரூட்லயே நான் வந்துகிட்டு இருக்கேன். மம்டி கேட்ச் மிஸ். ஓர கட்டைய பாரு. அங்க பாரடி கொடுமையே. எல்லா பசங்களும் அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி வாயில ஜொல் விட்டுட்டு என்ட்ரன்ஸே பாத்துட்டு இருக்காங்க. ஏன் சாமியார் பாரு செல்போன் நோண்டிட்டு இருக்கு. என்னடா அறிவு, ரப்பர் வாயை வேற ஓவரா பில்டப் கொடுத்துட்டு போயிட்டான். வரப்போறவங்க எப்படி இருப்பாங்க தெரியல மச்சான். வெயிட் அண்ட் சீ டா. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். டேய் அறிவு, அவங்க நம்மளுக்கு ப்ரொஃபஸரா வர போறவங்கடா. அவங்கள போய் இப்படி பாக்குற? மேடம், எஸ், எனக்காக மறுபடியும் ஒரு வாட்டி வெளியில போயிட்டு உள்ள வர முடியுமா? மறுபடியுமா? எதுக்கு? இல்லீங்க, முதல்ல எங்க எல்லாரையும் பார்க்க வரீங்க. வரும்போதே அபசகுணம் மாதிரி தடுக்குது. அதான் ப்ளீஸ். சென்டிமெண்ட்? யா யா, ஐ லைக் இட். ஐ டு. இப்படி நான் சொன்னது கேக்குறாங்க பாத்தியா? அப்புறம் பெரிய பருப்பாட்டம் கண்ண முடியல. இப்ப ஆந்த மாதிரி கண்ணை பான திறந்து பாக்குறேன். ஆமா, ஏதாவது தெரிஞ்சுதா? அதான்டா, எப்பெல்லாம் தரிசனம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கூச்சப்படாம குபீர்னு பாத்துறணும். போனா வராது, தடிக்கு விழாட்டி எதுவுமே தெரியாது. ஏமச்சான், நீ நல்லா பாத்தியா? நல்லா பாத்தியாவா? அந்த தரிசனத்தை பார்த்த 10 செகண்ட்ல நல்ல கவிதை ஒண்ணு ரெடி பண்ணிட்டேன். ஆவலுடன் காத்திருந்த என் கண்களுக்கு காட்சி தர உள்ளே நுழைந்தது ஒரு சிற்பம். ஆம், அவள் எல்லோரா சிற்பம். ஐயோ என்று தடுக்கியதும் நழுவியது சேலை. என் அவள் கூந்தலின் ஆட்டத்தை பார்த்தேன், ஆடி போய்விட்டேன். கண் இமைகளின் படபடப்பை பார்த்தேன். ஐயோ என்று குவியும் இதழ்களை பார்த்தேன். அந்த இதழ்களில் இழுப்பும் மடிப்பை பார்த்தேன். அந்த மடிப்போடு புதையுண்டு போனேன். மொத்தத்தில் தடுக்கியது அவள் கால்கள் மட்டுமல்ல, என் இதயமும் தான். டேய் இரு, அது என்னது? கண்ணத்தை பத்தி சொன்ன, கூந்தலை பத்தி சொன்ன, அவ உதட்ட பத்தி சொன்ன, அது என்ன டக்குன்னு இடுப்பு மடிப்புக்கு போயிட்ட? ஒழுங்கா ஃபுல் பார்ட்ஸ் பத்தி சொல்ற. ஏடா, அது என்ன கண்டெய்னர் லாரியாடா பார்ட்ஸா பிரிச்சு சொல்றதுக்கு? அட நீ வேற, நானே டென்ஷன் உட்கார்ந்து